லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம். ஒன்று நம்ம மனசு, ரெண்டு நம்ம பாடி. நம்ம அதை கவனித்து பார்த்துக்கிறோமா? அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோமா? பாதுகாத்து வைத்து கொள்கிறோமா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்ன்றது அவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயங்க. அதுக்கு உந்துதல் தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளோட உடல், நம்மளோட மனது. இது இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் நேரம் கொடுத்து அதை கவனிப்பது, அதுக்கு மதிப்பு கொடுப்பது நம்ம பண்ணவே மாற்றோம். we are taking our health for granted, our body for granted. மனது, our brain, இது எல்லாமே சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் நம்மளோட செயல் முழுமையாக இருக்கும். நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஆப்வியஸ்லிங்க, நம்ம வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம்? சந்தோஷமாக. நம்ம கடவுள்கிட்டலாம் ப்ரே பண்ணுவோம், எனக்கு சொத்தை கொடு, அதை கொடு, அப்படிலாம் ப்ரே பண்ண மாட்டோம். நம்ம வேண்டுவது ஒன்று தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். கடவுள் மாடி போய், கடவுளே எனக்கு சொத்தை கொடு, ஸோ எனக்கு அதை கொடு, இதை கொடு. லைக் தட் யூ டோன்ட் ப்ரே. வி ப்ரே டு காட். நல்ல உடல் நலத்தை கொடு, நல்ல சுகத்தை கொடு, அப்படின்ற மாதிரி தான் நம்ம சந்தோஷத்தை கூட நம்ம வேண்டுவோம். பட் அதுக்கான ஆக்டிவிட்டீஸை நம்ம எடுக்க மாட்டோமே. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், எது பண்ணணும். ஆப்வியஸ்லி லைஃப் இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ் அண்ட் பிலீஃப்ஸுங்க. நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட மெமரிஸ், நம்மளோட தாட்ஸ், இதை வச்சு தான் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், இது எல்லாமே தான் அனுபவமாக மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹேபிட்ஸ் இதெல்லாம் வரும். பட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் நலம், மனநலம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எனக்கு புரியுது சார், நான் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஒரு வாக்கிங் போகிறது கஷ்டமாக இருக்குது, டயட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, அப்பப்போ காய்ச்சல் வருது, அப்பப்போ சளி பிடிக்குது, எனக்கு பாடி ஒரு அன்கண்டிஷனாகவே ஒரு பேலன்ஸாகவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா, we are not putting time, effort, energy and money for our health. ஜிம்முக்கு போக முடியல, வாக்கிங் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் நேரமே இல்லை சார். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க, எத்தனை பேர். பட் அல்டிமேட்லி தேர் லிவிங், தேர் ஹாப்பி. அவங்க டயட் பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் பாடி, மைண்ட், சோல், இது மூணுமே கனெக்ட் பண்ணலைன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, மென்டல் ஹெல்த்தும் வி கான்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். உங்கள் பாடி, மைண்ட், ஹெல்த், இது மூணையுமே கனெக்ட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமும் சிறப்பாக இருக்கும் நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பாடிக்காக நம்ம எல்லாமே வேகமாக எல்லா செயல்களும் செய்கிறப்ப பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதில்ல, நம்ம மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதில்ல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. நம்ம லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோக்ராம்டு. மார்னிங் எழுந்திருக்கணும், நம்ம கடை வேலையை செய்யணும், வேலைக்கு போகணும், நைட்டு படுக்கணும். திஸ் இஸ் த ஹியூமன். ஆக்சுவலி இந்த ஹியூமனோட எவல்யூஷனே எப்படி இருக்குன்னா, யோசிச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக உண்ண உணவு, உடுத்த உடை, அதுக்கப்புறம் ஷெல்டர், இதுதான். பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த காலத்தில் என்ன சாப்பிட்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அதான் ரியாலிட்டி. இது இருந்தாலுமே அதை நம்ம இருக்கிற இந்த ஓட்டத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் I'll give an example. எனக்கு ஐ வாஸ் ஸ்டக் இன் கோவிட்-2. ரெண்டாவது வந்த கோவிடில் நான் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சேன். அதுலேருந்து வெளியே ஐ ஃபெல்ட் வெரி ஹார்ட். வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ கேம் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிசிக்கல், எமோஷனல், மென்டல் ஸ்ட்ரென்த் டோட்டலாக அடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் NLPன்ற ஒரு கோர்ஸ் பண்ணி ஐ கேம் அவுட். இட் ஹெல்ப் மீ அ லாட். இப்போ நமக்கு ஹெல்த் ஓரியன்டாக நம்ம போகிறப்ப ஒரு சில சேஞ்சஸ், நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம மனிதர்கள் இயல்பாக, சுலபமாக நம்ம உலகத்தை, நம்ம சமுதாயத்துக்காக சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம உடலை பார்த்துக்கணுன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ரிலீஃப், ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது.
ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், கடந்த ஒரு 5 வருஷமாக நான் வந்து ஹெல்த் ரிலேட்டாக ஒரு சர்வே பண்ணி ஐ ஃபவுண்ட் அ கான்செப்ட், எப்படி வந்து ஒரு ஹெல்த், ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீயிங், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஐ ப்ரோக்ராம் கம்மிங் Jan 14 சண்டே ஈவினிங் 5:30 to 8:30 மதுரையில். இட்ஸ் அன் அமேசிங் ப்ரோக்ராம். ஒரு ஹோட்டலில் வச்சுருக்கோம். அந்த ஹோட்டலோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டெஃபினெட்லி யூ வில் பி ஃபைண்டிங் அன் அமேசிங். உங்களுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், பெயின் இருக்கலாம், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடித்து, இனிமேல் இப்போ இருக்க நோய் போயிடும், இனிமேல் நோய் வராது, வந்தாலுமே யூ கேன் ஃபேஸ் தோஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி கிளியர் கட் சொல்யூஷன் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8110031335. யூ கேன் வாட்ஸ்அப்புக்கு இதே நம்பர் தான். இல்லை நீங்கள் இதை பற்றி என்கொயரி பண்ணணும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு யூ கேன் ரெஜிஸ்டர். டெஃபினட்டாக சொல்கிறேன், நம்ம கூட லைஃப் லாங் வரக்கூடிய இந்த உடல் மனம் இது ரெண்டையுமே நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், நம்ம கூட இருக்க மனிதர்களோட வாழ்க்கையும் அமோகமாக அமையும். இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கிறனால டெஃபினெட்லி திஸ் 2024 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃபாக போகும், ஒரு ஹீல்டு லைஃபாக போகும். நிறையா விஷயங்கள் நம்ம அதில் பண்ண போகிறோம். பட் ரொம்ப சிம்பிள். இதில் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 14 வயதுலேருந்து 90 வயது வரைக்கும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்றது. நிறையா விஷயங்கள் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்பில் எப்போயாச்சும் தான் வரும். இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நாட் ஹீல்டு, இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் பெனிஃபிட்டட்னா வி வில் பி கெட்டிங் யூ த அமௌண்ட் பேக். உங்களுக்கு அந்த பணத்தை மறுபடியும் வி வில் பி செட்டிலிங் யூ 100% கேரண்டி. எந்த ஒரு நோயினாலும் உங்களுக்கு அடுத்த நாளே யூ வில் பி கெட்டிங் ரிலீவ்ட். திஸ் இஸ் அன் ஓப்பன். இது சேலஞ்சாக எடுத்துக்கலாம். வந்து பாருங்களேன், எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கோம், எத்தனையோ தெரப்பீஸ் போயிருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கோ நவ் அண்ட் சைன்இன். இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் சைன்இன் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ், மேசிவ் ரிசல்ட்ஸ். வித்தின் 3 ஹவர்ஸில் நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாங்க. நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம். கோ அண்ட் ரெஜிஸ்டர் நவ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல். உடல் நலம், உடல் குறைபாடு, உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொண்ட மனிதர்கள் நிறையா பேர் நம்ம உலகத்தில் இருக்கோம். உங்கள் நபர்கள் எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது, மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினெட்லி we can impact this world with tremendous power, energy and effort. Have an amazing life. Bye. ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நண்பா, போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க.